இந்த சீசன்ல முதல்ல 225 ரன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரேட்ல வந்து ஒரு அணி அடிச்சிருக்காங்க. அதுவும் ஸ்ரீலங்கா அடிச்சிருக்காங்க. ஸோ யார் கூட அடிச்சிருக்காங்கன்னா ஓமன் சொல்லி அவங்கள பயங்கர குமர கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல்ல, அதாவது நம்ம லாங்குவேஜ்ல அடி வெளுத்துட்டு இருக்காங்க ஹரிராம். ஸோ லோக்கல் டீம் ஓகே, ஓமன் கொஞ்சம் மோசமான அணி தான், இருந்தாலும் 225 ரன் அந்த ஸ்டேடியத்தில் அடிக்க முடியுமா? இலங்கை நல்லா தான் விளையாண்டாங்களா, எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம ஸ்ரீலங்கா வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகக்கோப்பை சீரீஸ்லேயே வந்து ஒரு பிக் ஸ்கோர் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசிட்டு வந்தோம். ஆனால் என்னென்னா இலங்கை நமக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து காலையில் 225 ரன் இமாலய ஒரு இலக்கு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியன் பேட்டர்ஸ்லாம் வந்து பேட்டிங் அவங்களோட பேட்டில் வந்து ரப்பர் இருக்குது. ஸோ அவங்க அடித்தாலாம் பால்லாம் என்ன சொல்ல சும்மா பட்டாலே வெளியில் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை பேசிட்டு நிற்கணும்னா அவங்க அந்தடி அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் இன்றைக்கி 50 அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஓமனுக்கு வந்து அந்த வெற்றிக்கான அவங்க சின்ன ஒரு நம்பிக்கை கூட கொடுக்காம மேட்ச் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒன் சைடு. ஸ்ரீலங்கா பேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி அசத்திட்டாங்க பேட்டிங்கில். கிட்டத்தட்ட 3 பேர் ஆஃப் சென்ச்சுரி போட்டிருந்தாங்க. ஸோ 105 ரன்கள் கெஸ்ட்டில் 225 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை எல்லாரும் வந்து நைட்டு இந்தியா தான் வந்து ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளை எதிர்பார்த்தது நேரத்தில் என்ன சொல்கிறது, காலையில் இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டம் ஆடி 225 அடிச்சு கிட்டத்தட்ட 105 ரன்கள் கெஸ்ட்டில் வெற்றி பெற்று பயங்கரமாக இன்றைக்கி மேட்ச் காலையில் நடந்தது. ஓகே, ஸோ ஹரிராம் சொன்ன மாதிரி அதாவது ஒன் சைட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான் ஒன் சைடாக டஃபே இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு முடிஞ்ச ஒரு மேட்சாக இருக்குது. ஸோ அதை விட இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஜெர்சி, இந்தியா ஜெர்சியில் வந்திருக்கிறார் இந்தியா டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு மேட்ச் நடந்ததுங்க, அதாவது இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் சரியான மேட்ச்சு, செம்ம மேட்ச்சு. அதுவும் ஸ்பின்னர் வந்து வான்கடேயில் கலக்கிட்டு போனதை நேற்று பார்த்தோம். நேற்று வந்து பொட்டல மாதிரி அதாவது இங்கிலாண்டை வந்து பொட்டலமாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸுடைய பேட்டிங் 196 வர்றதுக்கான வாய்ப்பு அந்த ரூதர்ஃபோர்டு அப்படின்னு ஒருத்தர் அடிச்சாரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட என்ன பாசிட்டிவ், இங்கிலாந்து கிட்ட என்ன நெகட்டிவ் லிவி? கண்டிப்பா, அதாவது நம்ம இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப இந்த வருஷம் வந்து அவங்க பழைய டீம் மாதிரி இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பா ரொம்ப கஷ்டம், சூப்பர் 8 வர்றதே கஷ்டம் அப்படி பேசிட்டு இருந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இவங்களோட தொடர் ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதுவும் முக்கியமா நேத்து இங்கிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படி எதிர்பார்த்த டைம்ல நேத்து வெஸ்ட் இண்டீஸோட ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸே சூப்பரா இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒருத்தர் விட்டா ஒருத்தர் அப்படின்னு டோட்டல் டீமே சப்போர்ட் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பாக்குறோம் வெஸ்ட் இண்டீஸ்ல. ஏன்னா ஓப்பனிங்ல பிராண்டன் கிங்கோ ஷை ஹோப்போ அவுட் ஆனாலும் பாத்தீங்கன்னா அடுத்த வந்த ரத்தர்ஃபர்டா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், இன்னொன்னு ராஸ்டன் சேஸ், இவங்க எல்லாமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணதான் நம்ம பாக்குறோம். ஸோ இன்னொன்னு அவங்க நேற்று பேட்டியிலே பாத்தீங்கன்னா ரத்தர்ஃபர்ட் சொல்லும் போது நாங்க இங்கிலாந்து அணியில வந்து பாத்தீங்கன்னா ஹேடல் ரஷீத்தை மட்டும் தான் கொஞ்சம் பயந்தோம். அதே மாதிரிதான் நேத்து அவருக்கு போலிங் வந்து பயங்கரமா ஸ்பின் ஆயிட்டு இருந்தது. மற்றபடி அவரை வந்து நாங்க கொஞ்சம் சிங்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு மத்த எல்லாரையும் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நேத்து ஆடணும்னு அவர் சொன்னாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு அதே மாதிரிதான் அவங்க டோட்டல் டீமே பாத்தீங்கன்னா ஹேடல் ரஷீட்டை மட்டும் அப்படியே தொடர்ந்து ஸ்லோவா தட்டி சிங்கிள்ஸ் எடுத்துட்டு மத்த எல்லாருமே டார்கெட் பண்ண. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவ்வளவு பெரிய போலர், ஸோ அவ்வளவு ஸ்பீடு போடக்கூடியவரை அசால்ட்டா 4-6 அடிச்சிட்டு இருந்தாங்க நேத்து. ஸோ அப்படி பாக்குறப்போ அவங்களோட டீம் பர்ஃபார்மன்ஸே பேட்டிங்ல ரொம்ப சூப்பரா இருந்ததை பார்த்தோம். சரி, பட் ஆனா என்னன்னா 196 இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப்புக்கு போதுமா அப்படின்னு பார்த்தப்போ, ஆனா இவங்களோட போலிங், ஏன்னா அப்போ இருந்த மாதிரி டேரன் சாமி, பிராவோ இந்த மாதிரி ஐடியா போலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்தா இவங்களோட போலிங் லைனப் பாத்தீங்கன்னா நேத்து ஸ்பின்னை வச்சே முடிச்சதை பாக்குறோம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா மாட்டி, அதே மாதிரி ராஸ்டன் சேஸ், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா, அகில் ஹுசைன், ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னரை வச்சு நேத்து இங்கிலாண்டை கடகடகடன் விக்கெட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறோம். இங்கிலாண்டை வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இவங்க சூப்பர் 8க்கு இந்த டீம் வருவாங்களா அந்த மாதிரி, ஏன்னா நேபாள் கூட அவங்க ரொம்ப நேத்தே நம்ம பேசும்போது சொன்னோம், நேபாள் கூட இவங்க ஒரு 4 ரன் டிஃபரன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்க, 4 ரன் டிஃபரன்ஸ்ல வந்து ஜெயிச்சாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கூட இவங்க நல்ல ரன் ரேட் எடுக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சுட்டு இன்னொன்னு சூப்பர் 8க்கு போறப்போலாம் பாத்தீங்கன்னா
இன்னும் டஃப்பான டீம்ஸ் வரும், அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். அதே மாதிரி தான் நேத்து வெஸ்ட் இண்டீஸ் கூடயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்து போனதை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை மணி தான். என்ன அப்படின்னு சொன்னால், சூப்பர் 8க்கு நீங்கள் வந்துடுவீங்க, ஆனால் வந்தாலும் அதை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து பேட்டிங் இல்லை அப்படின்னு அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக நமக்கு தெரியும் ஸ்பின்னர் வந்து பார்த்தாலே கொஞ்சம் இங்கிலாந்து டீம் வந்து சரியாக ஆட மாட்டுறாங்க. ஃபாஸ்ட் போலிங் எவ்வளோ போட்டாலும் அடிக்கிறாங்க, ஆனால் ஸ்பின்னர் வந்து அவங்க திணறதை பார்க்கலாம். ஸோ அதுதான் நேற்று நடந்த ஒரு முக்கியமான மேட்ச். அதை விட நேற்று இன்னொரு மேட்ச் நடந்ததுங்க, அதை மறந்துடாதீங்க. ஆஸ்திரேலியா டீம் முதல் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து அயர்லாந்து நல்ல டீம் தான், நல்லா கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து போலிங் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் அவங்க வின் பண்ணது வந்து ஒரு சூப்பரான ஒரு வின். அது 182 அடிச்சிருக்காங்க, 115 அவங்கள ஆல் அவுட் எடுத்திருக்காங்க. போலிங் இல்லாமலே அது செய்ய முடியும். ஹரிராம், கண்டிப்பாக இது நம்ம இந்த வேர்ல்டு கப் சீரீஸ்லேயே இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து போன்ற பெரிய டீம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆஸ்திரேலியா வந்து நேற்று உண்மைக்கே குட் ஸ்டார்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அணிக்கு வந்து கூடுதல் பலமாக ஸ்டீவ் ஸ்மித் வேறு ஆட இருக்காரு. மிச்சல் மேட்ச் வந்து காயம் காரணமாக விலகினதுனால இப்போ ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆடு வந்து அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் பிக் கூடுதல் பலனே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்து கொஞ்சம் பிக் பாஸ் T20 லீக்லேயே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சீரீஸில் மட்டும் 400 அடிச்சார், கிட்டத்தட்ட ரெக்கார்டு. அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இன்னும் எடுங்க அப்படிங்கிற ஒரு இதை அந்த செலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் ஆடினார். அப்படி இருக்க போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மிஷல் மார்ஷ் காயம் காரணமாக வெளியே போகிறாரு, ஸ்டீவ் ஸ்மித் உள்ள வர. நேற்று நைட்டு அவங்களோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா 182. அது சின்ன டீமாக தான் இருந்தாலும் அவங்க ஆடின விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே சமயத்தில் அவங்க ஓமனுக்கு எதிராக 6 விக்கெட் இறந்ததையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா 6 விக்கெட் எடுத்து 182 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் அதனால அவங்க பேட்டிங் லைனப், பவுலிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஓமன் வந்து நம்ம சின்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது ஆசை தான். பட் அந்த டீம் வந்து எந்த ஒரு விதத்துலையும் நேற்று வெற்றிக்கான கொஞ்சம் ஒரு யாருமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ மற்றபடி நேற்று நடந்த மேட்சும் ஒரு ஆவரேஜான மேட்ச் தான். ஓகே, அயர்லாந்து நேற்று வந்து சரியாக விளையாடல, ஆனால் ஆஸ்திரேலியா நல்லா விளையாண்டாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம்.